السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 2 சூறாக்களையும் ஓதினால் போதும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை தவிர மற்ற அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள், சூறாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இதனை ஓதிவிட்டு நாம் உறங்கினால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று தான் இந்த 2 சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 2 சூறாக்களையும் ஓதுகிறார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணத்தை தவிர ஏனைய அனைத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டார்கள் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தளவுக்கு முக்கியமான 2 சூறாக்கள். அதில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றதே, ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு கூறியிருக்கிறார்கள். அதே போன்று 2வது சூரத்துல் இஹ்லாஸ், இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த சூரத்துல் இஹ்லாஸ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸ், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் இஹ்லாஸையும் யார் இரவு தூங்குவதற்கு முன் ஓதுகிறாரோ, மரணத்தை தவிர ஏனைய அனைத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.